சிவகுமார், செட்டிகுளத்தில் நீ யார் மகன்? உனக்கு கரண்ட் இல்லை, உனக்கு மட்டுமா கரண்ட் இல்லை? செட்டிகுளம் பஞ்சாயத்து ராதாபுரம் தொகுதியெல்லாம் கரண்ட் இல்லைன்னு அவங்களுக்குலாம் அக்கறை இல்லையா? ஏடா, ராதாபுரம் தொகுதியில் எம்எல்ஏ என்ன செய்கிறாரு தெரியுமா? பீகாரில் உள்ள அவன்லாம் பட்டினி அடக்கான், பீகாரில் உள்ள மனுஷன்லாம் பட்டினி அடக்கான். அப்புறம் பாம்பேயில் உள்ள மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் எல்லாம் பட்டினி அடக்கான். தமிழ்நாட்டில் கோட்டு சாராயம் குடிக்க வந்தேன்னு பேசியிருக்காமலடா இந்த இதில் ஃபேஸ்புக்கில். அது அங்கே உள்ளதை கவனிக்க. இங்கே செட்டிக்குளத்து பஞ்சாயத்தில் செட்டிக்குளம் ஊர் உள்ள மேலக்குளம் பிரபாபங்குளம்லாம் சேர்ந்து அவ்வளோ குப்பை அடக்கு. இதை ஆடு மாடுலாம் குளிக்கும். இந்த ஆடு மாடு தண்ணி குடிக்கும், அது தண்ணி பெருக்கலாம். அந்த குப்பை இல்லாமல் குப்பை குளம் இல்லாத முறைக்கு அதுக்கு வந்து காவா கட்டி அந்த வடக்கூர் தண்ணி நம்ம தெற்கூர் தண்ணி எல்லாம் வேறு வழியில் திருப்பி அழகாக வச்சுக்கலாம். அவனுக்கு அக்கறை அங்கல. நீ செட்டிக்குளத்தில் பஸ் ஸ்டாண்டில் இந்த கரண்ட் இல்லை நீ இப்போ இது போட்டுக்கிறியாடா? நிறைய விளக்கம் இருக்குடா. அவன் அப்போவும் இல்லையே கண்ட்ரோல் இல்லை. ராதாபுரம் தொகுதி கூடங்குளத்தில் பேர் கூடங்குளம் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அந்த பக்கத்தில் ஓட, அந்த ஓடையில் அவ்வளோ பேர் அவ்வளோ குப்பை இருக்குது. அவன் பீகாரில் உள்ளவன் பட்டினி கிடக்கான், தமிழ்நாட்டில் அவ்வளோ வரும் கோட்டு சாராயம் குடிக்க வரான். அப்படி எப்போ அப்போவும் இல்லையா பேசவும் இல்லையாடா? நேரடியாக அவனை கூட்டி முடிய பிடிச்சி குளத்து உள்ளே வச்சு மூஞ்சி உரசுங்கடா. அப்பாவும் இல்லையா? அந்த தொகுதி அவ்வளோ, ராதாபுரம் தொகுதி அவ்வளோ குப்பை கூலம் எங்கெல்லாம் இருக்கோ அவ்வளோ இடத்துல கொண்டு மூஞ்சி பிடிச்சி உரசி இது பண்ணுங்கடா. இதுக்கெல்லாம் நிறைய கருத்து இருக்குதான், நிறைய பேசுவேன்.